ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து செவந்திப்பூ செடியை பற்றி பார்க்கலாம். செவந்திப்பூ செடி வந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ சரியான டைம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ வந்து அதிகமான வெயில் இருக்காது, காற்றும் இருக்கும், அப்பப்போ மழையும் பெஞ்சிட்ருக்கு. இந்த கிளைமேட் நமக்கு செடிகள் கட்டிங்ஸ் மூலமாக எடுத்து வளர்க்குற சரியான டைம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இன்றைக்கி கட்டிங்ஸ் எடுத்து வைக்கலாம். நான் வந்து மெரூன் கலர் செவந்தி தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட பிங்க் அண்ட் மெரூன் கலர் இருக்குது. பட் பிங்க் கலர் வந்து நான் வந்து இன்றைக்கி எடுத்து வைக்கலை. மெரூன் கலர் செவந்தி செடி தான் நான் வந்து இன்றைக்கி கட்டிங்ஸ் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து எப்போவுமே சீசனுக்கு சில கட்டிங்ஸ் வந்து சில செடிகள்லாம் எடுத்து வைப்பேன். செம்பருத்தி செடி வந்து கட்டிங்ஸ் எடுத்து வைப்பேன், மல்லி செடி கட்டிங்ஸ் எடுத்து வைப்பேன், இந்த செவந்திப்பூ செடி, அப்புறமா ஹைப்ரிட் வின்கான்னு சொல்கிற நித்திய கல்யாணி, இந்த மாதிரியான சில செடிகளை நான் வந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அது மாதிரி இந்த சீசனுக்கும் நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செவந்திப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் நல்ல நமக்கு வந்து தளிர் வந்திருக்கணும். அந்த மாதிரியான செடிகள்லேருந்து நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்க முடியும். சில செடிகளில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வேர் பக்கத்தில் நிறைய பக்க செடிகள் வளர ஆரம்பிச்சிடும். என்னோடய மெரூன் கலர் செவந்திப்பூ செடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து நமக்கு வந்து வேர்லேருந்து வந்த செடிகள் தான். ஸோ அதுலேருந்து நம்ம வேரோடவே பிடுங்கி இன்னொரு இடத்துலையும் மாற்றி நடலாம், அல்லது நம்ம வந்து யாருக்காச்சும் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வேரோடு இருக்கும்போது நமக்கு நல்லா சீக்கிரமாகவே வளர ஆரம்பிச்சிடும். கட்டிங்ஸ் நம்ம எடுத்து வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஷேடில் வைக்கணும். சில டைம் வந்து வெயில் அதிகமாக இருந்ததுன்னா செடி வந்து கட்டிங்ஸ் வந்து வளராது, காய்ஞ்சு போயிடும், வாடி ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஷேடில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இன்றைக்கி ஷேடில் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியே கட்டிங்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து கரெக்டான மண் கலவையும் இருக்குது. ஸோ அந்த கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வைக்கிற கட்டிங்ஸ் எல்லாமே வளர்ந்துடும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வைக்கிற மண் கலவையிலையும் நம்ம வந்து செடிகள் வந்து சீக்கிரமாக வேர் விட்டு வளர ஆரம்பிக்கும். அதனால நம்ம வந்து ரொம்ப டைட்டாக இறுகி போகிற தோட்ட மண் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. என்னோடய கார்டனில் பார்த்திங்கன்னா தோட்ட மண் கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கும், டைட்டாக இருக்கும். நான் எப்போவும் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தோட்ட மண்ணோட கோகோபிட் சேர்த்து தான் எந்த செடியுமே வளர்க்க ஆரம்பிப்பேன். அல்லது தனி மணல் இருக்கு இல்லையா, ஆற்று மணல், அதுலேயும் நான் வந்து செடிகள் வைக்க ஆரம்பிப்பேன். இப்போ நான் வச்ச கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா தனி ஆற்று மணல். ஆற்று மண் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா லூஸாக இருக்கும், வேர் விட்டு சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும் நம்ம வைக்கிற கட்டிங்ஸ். ஸோ நான் அதனால் எப்போவுமே ஆற்று மணல் வந்து நான் வந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்குறதுக்கு மண் கலவைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இதோட நம்ம வந்து கோகோபிட் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது தோட்ட மண் ஆட் பண்ணிக்கலாம். மண் வந்து நல்லா லூஸாக இருக்கும். நம்ம வெறும் தோட்ட மண் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மண் வந்து நம்ம தண்ணீர் விட விட டைட்டு கிடச்சி நமக்கு வந்து சீக்கிரமாக வேர் விட்டு வராது, நம்ம வைக்கிற தண்டுகள் காய்ஞ்சு போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் நல்லா ஹெல்த்தியான கட்டிங்ஸை எடுத்துகிட்டு அதை ஆற்று மண்ணில் வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். எப்போவும் நீங்கள் கட்டிங்ஸ் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ண உடனே அப்படியே அதை வந்து மண்ணில் வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 3 இலை 4 இலை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த தண்டை வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து வைக்கணும். இந்த மாதிரி கட்டிங்ஸ் வச்சப்புறமா நம்ம தினமும் தண்ணீர் விட்டுட்டு வந்தாலே நமக்கு சீக்கிரமாக ஒரு 1 வீக்லேயாவது நமக்கு வந்து வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நான் தனியாக எடுத்து வச்ச ஆற்று மணல். ஸோ இந்த மண் வந்து ஆற்று மணலுங்கிறதுனால நமக்கு வந்து நல்ல தண்ணீர் விட்டாலும் நல்லா நமக்கு லூஸாக இருக்கும், டைட் ஆகாது மண். இதோட நம்ம வந்து கோகோபிட் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நமக்கு வந்து நல்லா லூஸாக இருக்கும், மண் நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ நான் என்கிட்ட இப்போதைக்கு கோகோபிட் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெறும் ஆற்று மணல்லையே கட்டிங்ஸ் வைக்க போகிறேன். ஸோ இந்த ஆற்று மணல் வந்து நல்லா நமக்கு வந்து தண்ணீர் விடவும் சட்டுன்னு இறங்குது பாருங்களேன். இது மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சட்டுன்னு இறங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து வைக்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து ஷேடில் வச்சு வளர்க்கணும். ஏன்னா திடீர்னு வெயில் அடிக்கும், எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து ஷேட்லேயே வச்சுட்டு நம்ம வளர்க்கலாம். தினமும் லைட்டாக தண்ணீர் தெளித்து விடணும். ரொம்ப அதிகமாக தண்ணீர் விட்டு அந்த தொட்டி மேலே நம்ம வந்து ஃபுல்லாகவே தண்ணீர் விட வேண்டாம். லைட்டாக மேட்டாக்கில் நம்ம வந்து தண்ணீர் தெளித்து அல்லது ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். நமக்கு வந்து செடிகள் சீக்கிரமாக வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் பக்கத்தில் தான் நான் வச்சுருக்கேன். இங்கே வந்து வெயில் வராது, இது ஒரு ஷெட்டுக்கு அடியில் இருக்குது. ஸோ அதனால் அதிகமான வெயில் இருக்காது. அதனால் நான் இந்த ஷெட்டில் நான் வந்து இப்போது இந்த கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வைக்கலாம். இல்லை எங்கிட்ட ஆற்று மணல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதற்கு மாற்றா நம்ம வந்து கோகோபிட்டில் தோட்டமண் சேர்த்து நம்ம செய்யலாம். அல்லது வெறும் கோகோபிட்டில் கூட செடிகள் வளர்க்கலாம். கட்டிங்ஸை வளர்க்குறதுக்கு சரியான ஒரு இது வந்து கோகோபிட்டில் நம்ம வெறும் கோகோபிட் கூட யூஸ் பண்ணலாம். கோகோபிட் மட்டுமே வச்சு வளர்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வளர்க்க முடியும். பட் ஃபுல்லாக பெரிய செடியாக வளர்க்க முடியாது. இந்த மாதிரி கட்டிங்ஸ் வேர் விட்டு வளர வைக்கிறதுக்காக நம்ம வந்து எதையாவது கோகோபிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த நித்திய கல்யாணி கட்டிங்ஸ் நான் வந்து இது கோகோபிட் ஆற்று மணல் இந்த மண் கலவையில் தான் நினைக்கி இந்த
நித்திய கல்யாணி செடியை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கட்டிங்ஸும் நம்ம வந்து ஒரு 1 வீக்கில் நமக்கு நல்ல வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். அப்போவே நான் சொன்ன மாதிரி இது வந்து மழை பெய்கிற டைமில் நம்ம வச்சுட்டோம்னா, மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக நமக்கு 2-3 நாளில் வேர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், தொட்டியில் நமக்கு வந்து செடிகள் வச்சுருக்கோம். இந்த செவந்திப்பூ செடியை பார்த்தீங்களா, சின்ன சின்ன பக்க செடிகள் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன செடியாக இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து வேரோட பிடுங்கி எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு செடிகள் பெரிய செடிகளாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மெல்லமாக வேர் டேமேஜ் ஆகாமல் நம்ம வந்து செடிகளை அப்படியே மெல்லமாக எடுத்து நம்ம வந்து இன்னொரு இடத்துல நடலாம். இது வந்து மதர் பிளான்ட்லேருந்து நமக்கு குட்டி குட்டியான செடிகள் எப்போவுமே வர ஆரம்பிக்கும் இந்த செவந்திப்பூ செடியை பொறுத்த வரைக்கும். பட் என்னோடய பிங்க் கலர் செவந்திப்பூ செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலே நிறைய கிளைகள், ஆனால் வந்து மண்ணில் நமக்கு வந்து அப்படியே இருக்குது. இந்த ஒரு செடி தான் நமக்கு வந்து அப்படியே படர்ந்து வளர்ந்துருக்கு. இதுலேருந்து பக்க செடிகள் எதுவுமே வரல. ஸோ நான் இதில் வந்து பிங்க் செடியிலேருந்து நான் கட்டிங்ஸ் தான் எடுத்து வளர்க்க போகிறேன். அது இப்போ வைக்கல, நான் வந்து இப்போதைக்கு மெரூன் கலர் தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கட்டிங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உரங்கள் சேர்க்கணுமா அப்படின்னா ஒரு கை அளவுக்கு கூட நீங்கள் உரங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா கட்டிங்ஸ் தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அது வந்து சீக்கிரமாக நமக்கு வளரணும் அப்படின்னா கொஞ்சம் உரங்கள் கூட சேர்த்துக்கலாம். பட் உரங்கள் சேர்க்காமையும் நமக்கு வந்து செடிகள் வந்து வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து மேல்மண் காய முன்னாடி தினமும் தண்ணீர் விட்டுட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டெம்ஸ் தான் வளர்க்குறோம். ஸோ அந்த கட்டிங்ஸை வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னா நல்லா நமக்கு வந்து அந்த மண்ணில் மாய்ஸ்சர் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து செடிகள் வந்து அந்த வைக்கிற தண்டுகள் வந்து காய்ஞ்சு போகாமல் நமக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும். பாருங்கள், லாஸ்ட் இயர் என்னோடய செடிகள் வந்து நல்லா பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே காஞ்சி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி காய்ஞ்ச கிளைகளை நம்ம கட் பண்ணி விடும்போது நமக்கு புது கிளைகள் நிறைய வளர ஆரம்பிக்கும். வேர்லேருந்தும் நிறைய புது செடிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மதர் பிளான்ட்டை நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுடணும். 1-2 பூக்கள் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பறிச்சுட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு செடி இருந்தாலே நிறைய செடிகளை உருவாக்க முடியும் நம்மளால். ஸோ உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளான்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.